ஊட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்கள் எண்ணத்தில் வண்ணம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க அருள்நிதி பேராசிரியர் ஜெயலட்சுமி பேராசிரியர் தனலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க கேக்குதுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவேசனம். அருட்தந்தை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்மமாக நிகழ்ந்து இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. இந்த குருதவத்தை வழிநடத்திய பேராசிரியர் சுப்புலட்சுமி அம்மா அவர்களும் அவர்களை வாழ்த்து மகிழ்வோம். சுப்புலட்சுமி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் உண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. மிக்க நன்றி அம்மா. வாழ்க. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. இந்த நல்வாழ்க்கையினுடைய கை ஆண்கள் நிர்வாக குழுவினருக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கலந்துகொள்ள நினைக்கலாம். எண்ணத்தின் வண்ணம். எண்ணத்தின் வண்ணம்னா நமக்கு எண்ணம் தனியா தோணுது, வண்ணம் தனியா தோணுது. ஆனா எல்லாமே நமக்குள்ள அடக்கமாக இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். இந்த ஒரு பாட்டு வரும்ல, பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ நினைப்பேனோ, பெண்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்பேனோ. இந்த பாட்டு கேட்கும் போது இப்ப நான் ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கிறதுக்கு சொல்றேன், நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. ஒரு இந்த பிங்க் கலர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, பன்னீர் ரோஜா பூ அப்படின்னு, அது கொஞ்சம் அப்படின்னு நினைங்க, உங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, உங்க மனசுக்குள்ள அந்த ரோஸ் வருதா அப்படின்னு. இப்ப சூரியனை நினைச்சு பாருங்க. சூரியன், அதிகாலை சூரியன், நல்ல காலையில அப்படியே ஒரு ஆரஞ்சும் ஒரு பிங்க்கும் கலந்த மாதிரி, ரெட்டிஷாவும் பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியுது இல்லையா? அப்ப எது வண்ணமா மாறுது? நம்மளுடைய எண்ணம் தான் வண்ணமா மாறுது. அப்போ எண்ணத்திற்கேற்றபடி வண்ணம் எல்லாம் உண்மையில் உள்ளது அப்படின்றது உண்மை. நம்ம இப்போ சிக்னல் போறோம், சிக்னல்ல பார்க்கும்போது ரெட், அது ஆரஞ்சா எல்லோவா, நமக்கு வந்து டக்குன்னு ஆரஞ்சு மாதிரி இருக்கும், அது எல்லோ ஆக்சுவலா. கிரீன், இந்த 3 கலருமே இருக்கு இல்லையா, ஆரஞ்சு, ரெட், ஆரஞ்சு, கிரீன் அப்படின்னு. இப்ப நமக்கு அது விஜுவலைஸ் ஆகுதா இல்லையா?
நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும். அப்போ நம்மளுடைய சக்கரங்கள் அப்படிங்கிறது 7 ஆதாரங்கள் கொண்டது. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர்ல இருக்கு. ஸோ ரெயின்போ அப்படின்னாலும் அந்த 7 வண்ணம் தான். விஜயான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்மளுடைய எண்ணங்களும், நம்மளுடைய உணர்வுகளும், நம்மளுடைய செய்கைகள், நம்மளுடைய நடத்தைகள், நம்மளுடைய பண்புகள் இது எல்லாமே சார்ந்ததுதான். அப்போ ஒவ்வொரு கலருமே கலர் சைக்காலஜின்னு இருக்குது. நீங்க தேடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு விஷயத்த நமக்கு கொடுக்கக்கூடிய மஞ்சள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நம்பிக்கை, ஞானம் இது எல்லாமே என்ன கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பிளானட்ஸோட தொடர்புடையதாக இருக்கும். அந்த கோள்களுடைய வர்ணமும் அதுக்குள்ள அடக்கமா தெரியும். So, இந்த ஒவ்வொரு இது ஜஸ்ட் நான் ஒரு ஹைலைட் மாதிரி பண்ணிட்டு நம்ம தலைப்புக்குள்ள நம்ம போகலாம். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மஞ்சள் அப்படிங்கிறது நம்பிக்கை, ஞானம், செயல்முறை, நரம்பு மண்டலத்தை ஊக்குவிக்கக்கூடிய சக்தி இதெல்லாம் மஞ்சள் நிறத்துக்கு உண்டு. நமக்கு சில கலர்ஸ் பிடிக்கும், நமக்கு லைட் கலர்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு டார்க் கலர்ஸ் பிடிக்கும். ஆனா ஒவ்வொன்றுமே அதுக்குண்டான தன்மை. இப்ப வீட்டுக்கு வந்து நம்ம சுவர்கள் எல்லாம் கலர் அடிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் வந்து டாமினண்டா இருக்கு. அப்ப அதற்குண்டான நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டுவதாக இருக்கும், உணர்வு நிலையை தூண்டுவதாக இருக்கும், அமைதி நிலையை தூண்டுவதாக இருக்கும். இப்படி நம்மளுடைய எண்ணங்களை தூண்டுவதாக இதுல இருக்கு. கிச்சன், டைனிங் ஹால், நம்மளுடைய ஹால் இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி இருக்கு. சிவப்பு அப்படின்னா அது வந்து நமக்கு ஆற்றல் மிக்க அரவணைப்பு அந்த மாதிரியான ஒரு இயல்பு கொண்ட அந்த சமூக இணக்கத்தில் அம்சமாக அதை சொல்றாங்க. லெமன் எல்லோ பிரகாசம், சூரிய ஒளி தொடர்புடையது. இது சூடான இந்த நிறம் ஆறுதல் மற்றும் மனநிலை சக்தி கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மனதிலே தெளிவு, ஊக்கம், ஒழுங்கான வாழ்க்கை சேவையும் இந்த நிறம் குறிக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. தூய்மை மற்றும் இளைஞர்களின் சின்னமாக கருதப்படும் மஞ்சள் நிறம் எதிர்ப்பை வலுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. நம்ம வந்து நேர்மையா வாழ்றோம்னா அப்ப நமக்கு நேர்மைக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம வந்து அப்போஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியான எதிர்ப்பு. ஸோ இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம வந்து எண்ணங்களுக்குள்ள போனா ஒவ்வொரு கலரும் பசுமை அப்படிங்கிறது வந்து கலாச்சாரம், மதம், அழகு, புதிய வாழ்க்கை முறையோடு தொடர்புடைய இந்த நிறம் செழிப்பின் அம்சமாக நமக்கு தெரியும். எல்லாமே ஒவ்வொன்றுமே நம்ம சக்கரங்களையும் ஆதாரம் கொண்டதாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். வாழ்க்கை வாழ வந்த நோக்கத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோக்கத்திற்கு ஒத்ததாக வாழும் முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த வாழ்க்கையினோடு அவ்வப்போது ஏற்படும் அனுபவங்களை அப்படி கேர்லெஸ்ஸா அலட்சியப்படுத்தாம கவனமாக குறித்து கொள்ள வேண்டும். நமக்கு இன்னைக்கு டே டு டே லைஃப்ல இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை கொஞ்சம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் நமக்கு ஆக்கினை, துரியம், சாந்தி ஃபவுண்டேஷன் கோர்ஸா கொடுத்துருக்காங்க. அப்போ இப்ப நான் என்ன பண்றேன், இந்த நேரத்துல நான் என்ன செய்யறேன், நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்னைக்கு நான் படிச்சாகணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணணும். என்னை தேடி என்னெல்லாம் வருது அப்படின்னா நான் எதை ஈர்க்கிறேன் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு கஷ்டம் வருதுனாலும் சரி, நம்ம தேடி வம்பு வழக்கு வந்தாலும் சரி, இது எல்லாமே மற்றவங்களால வர்றது கிடையாது, நம்மளுடைய ஆழ்மனத்தினுடைய எண்ணங்கள் தான் அது அப்படிங்கிறது நம்ம புரியும். ஏன்னா நாமளே ஒரு காந்தம் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல், உயிர், மனம், மெய்ப்பொருள் இந்த 4 பற்றியும் அவற்றுக்குள்ள உள்ள தொடர்புகள் பற்றியும் சரியாகவும் தெளிவாகவும் அறிந்தாகணும் அப்படின்னா நம்ம மனசை பற்றியும் மனத்தில் விளையும் எண்ணத்தின் வகை, தன்மை, சக்தி பற்றியும் விரிவாக நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வாழ்க்கையில வெற்றியும் மகிழ்ச்சியும் மண்ணறிவோடும் வாழ முடியும், அமைதியாகவும் இருக்க முடியும். அப்ப மனத்தை பற்றிய ஆராய்ச்சியை நாம நடத்தும் போது அதிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் பற்றியும் அதனை ஆராயும் போது அந்த ஆராய்ச்சியில எண்ணத்தை கொண்டு நற்பயன் விளைவித்து கொள்ளும் வழிமுறையை பற்றியும் ஆராயணும். இது மகரிஷி கொடுத்திருக்காங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ
உணர்ச்சிக்கோ எல்லாத்துக்குமே துன்பம் தராத செயல் எல்லாமே ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வாழ்க்கைக்கே விளைநிலம் மனம்தான். அப்ப மனத்திலேதான் எண்ணம், சொல், செயல் இந்த 3 தொழிலுமே பிறக்குது. அப்ப சொல் செயலும் கூட எண்ணத்துல இருந்துதான் சொல்லும் செயலும் பிறக்குது அப்படிங்கிறது நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப மனம் அப்படின்னாலும் எண்ணம் அப்படின்னாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அப்போ தற்சோதனையிலும் குணநல பேச்சிலும் சிறப்புடைய எண்ணத்தின் தன்மையையும் எண்ணத்தின் ஆற்றலையும் எண்ணத்தின் விளைவையும் எண்ணத்தின் வகைகளையும் அறிந்திருக்கும் அப்படின்னு உயிர் சக்தி புலன்கள் மூலம் பிற இயக்கத்தோடு தொடர்பு கொள்ளும் போது தனது நிலையில் எழுச்சி அடைந்து தனது உடலியக்கத்திற்கும் தொடர்பு கொள்ளும் பொருளுக்கும் அல்லது நிகழ்ச்சிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அழுத்தமாக ஒளியாக சுவையாக மனமாக உணர்கிறது. இந்த உணர்ச்சிகளை ஒப்புமையால் காலம் தூரம் பருமன் வேகம் அப்படின்னு 4 வகையில எண்ணம் அப்படின்னாலும் தனித்தல் தான். எல்லாம் எண்ணத்தைதான் காவல் வைக்கணும், எண்ணத்தால் எண்ணிதான் அதை சவாலா ஏற்றுக்கணும், எண்ணத்தால எண்ணிதான் நம்மளுடைய செயல்களை சரி பண்ணிக்கணும், ஒழுங்குபடுத்திக்கணும், எல்லாமே எண்ணத்தின் இதெல்லாம் வரும். இப்ப இந்த கணிப்புக்குதான் எண்ணுதல் அப்படிங்கிற ஒரு சொல் குறிப்பாகி அதுவே எண்ணம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இப்ப உயிர் சக்தியின் இயக்க விளைவுதான் எண்ணம். அது அறியும் திறனுடைய அந்த அறியும் திறனுடையனால்தான் அறிவெனும் அறிவு அப்படின்னு பேசப்படும். அப்போ மனம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கு. அதுதான் அதன் இயல்பு, அதுதான் அதன் தன்மை, அதுதான் அதன் இயற்கை. எல்லாமே எண்ணங்கள் பிறந்து கொண்டுதான் இருக்கு. ஒன்றின் ஒன்றாக பிறந்து வளர்ந்து மற்றொன்றாக. இப்ப நம்ம ஒரு எண்ணம் நினைச்சுக்கிட்டே இருப்போம், எக்ஸசைஸ் பண்றோம், பண்ணும் போதே சைட்ல அங்க மிக்ஸ் என்ன வேலை பண்ணணும், சமைக்கணுமா, இல்ல லஞ்ச் கட்டணுமா, இல்ல பிள்ளைங்களுக்கு தலைவாரி விடணுமா, இல்ல அடுப்புல ஏதாவது வச்சிருக்கிறோமா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம காலையில அதிகாலையில எழுந்து எக்ஸசைஸ் செஞ்சுட்டோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம். இப்ப வேலைகளுக்கிடையே நம்ம செய்யறோம் அப்படின்னா சில டிஸ்டர்பன்சஸ் வரதான் செய்யும். அப்போ நமக்கு ஒரு எண்ணும் போது சைட்ல இன்னொரு எண்ணமும் நமக்கு வந்துகிட்டு இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்போ இந்த குறுக்க இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு யூடியூப் சேனல் பாக்குறோம், பார்க்கும்போது சைட்ல எவ்வளவு நோட்டிபிகேஷன், ஒரு பாப்அப்ஸ் வருது, இத பாருங்க அதை பாருங்க, இதுல இன்ஸ்டாகிராம்ல இருந்து, வாட்ஸ்அப்ல நோட்டிபிகேஷன், ட்விட்டர்ல இருந்து நோட்டிபிகேஷன், லிங்க்டின்ல இருந்து எவ்வளவு ஆப்ஸ் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு. ஒவ்வொன்றுல இருந்து நோட்டிபிகேஷன் ஆகுது. ஜொமேட்டோல இருந்து, ஸ்விக்கில இருந்து பாப்பப் ஆகி இந்த ஆஃபருக்கு இந்த இது, இப்படி மைண்ட் நம்மளை டைவர்ட் பண்ணறதுக்கு உண்டான விஷயங்கள் இப்ப கலர்ஃபுல்லா. இப்ப சாப்பாடு பிரியாணி அப்படின்னா அது அது அப்படி கலர்ஃபுல்லா, ஒரு மஞ்சூரியன் அப்படின்னா அது கலர்ஃபுல்லா. ஸோ நம்ம கண்களை பறிக்கக்கூடிய இந்த வண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதுல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கண், அதுக்குதான் நம்ம பஞ்சேந்திரிய தவம் செய்து கண்களை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி திரும்ப கடைசியா நம்ம புலன்கள் மூலமா தவம் செஞ்சு அதுக்கப்புறம் ஆகினை துரியம் வரும். எதனால ஆகினை திரும்ப துரியம் வரும் அப்படின்னா, புலன்கள்ல ஆல்ரெடி பதிஞ்சது. ஒரு பாயாசம்னா அந்த பாயாசம் ருசி நமக்கு தெரியுது, ஒரு உருளைக்கிழங்குனா உருளைக்கிழங்கோட சுவை நமக்கு தெரியுது. அப்போ இத்தனையோ இது இந்த பிறவியில, இப்ப எத்தனையோ பிறவிகள், அப்பா அம்மா அவங்க முன்னோர்கள், இப்படி எத்தனையோ பிறவிகளுடைய எண்ணங்கள், அனுபவங்கள், அவங்க உணர்ச்சி வயப்பட்டு செய்தது, உணர்வு நிலையில இருந்தது, அவங்களோட இன்ப துன்பங்கள் அத்தனையுமே நம்ம உயிர்த்துகள்ல பதிஞ்சிருக்கு. இந்த எண்ணங்கள் மூலமாகத்தான் நாம இன்னைக்கு நம்மளுடைய குவாலிட்டியா நம்ம வாழ்றோமா, நம்மளுடைய ஜீவகாந்த சக்தி குவான்டிட்டியா இருக்கா, ஜீவவித்த குழம்புல செறிவாக இருக்கா அப்படிங்கறது நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிறைவாக வாழ்றோமா, இல்ல எதையாவது குறை பேசிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு நொந்து வாழ்றோமா. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம ஈஸியா ஈஸி பாலிசியா எடுத்து மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லா போகும். எல்லாமே எண்ணம் தான். இந்த எண்ணம் பீஸ்ஃபுல்லா, அதாவது அமைதியை நோக்கி பயணிக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் அதை சார்ந்ததாக, அந்த தேடலை சார்ந்ததாகத்தான் இருக்கும். நம்ம இப்போ யூடியூப்ல தேடினா கூட ஒரு நல்ல விஷயமா மட்டும்தான் தேடுவோம்.
தியான முறை பத்தியோ இல்ல இப்ப நம்ம ஸ்கை யோகா டிவில அந்த மாதிரி இப்ப டி.கே. சிவானி அவங்களுடைய அந்த பிரம்மகுமாரி ஓஷோட அந்த இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் தேடலுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாமே நமக்கு தேடி வரும். இப்போ ஒரு கிச்சன் ரெசிபி அப்படின்னு தேடணும் அப்படின்னா அது தொடர்பான ஒரு ஒரு சமையல் குறிப்பை பார்க்கறோம் அப்படின்னா அது தொடர்பானது அடியில வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணும் எது இப்ப நிறைய ஷார்ட்ஸ் அப்படின்ற வீடியோ வருது. அப்ப அது ஒரு சில வினாடிகள்லயே அதை நம்ம சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். இப்ப நம்ம டைம் ஒரு ஒரு சில வீடியோஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் போகும், அரை மணி நேரம் போகும். இப்ப யாரும் அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு பொறுமை கிடையாது. இப்ப நமக்கு ஷார்ட்டா ஏதாவது கிடைக்குதா, இன்ஸ்டன்டா ஏதாவது கிடைக்குதா, இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த நினைப்புக்கு ஏத்த மாதிரிதான் முன்னாடிலாம் கீரைலாம் வந்து ஒரு கட்டு வந்து பெருசா இருக்கும். அதையே வந்து ஒரு ஃபேமிலி ஃபுல்லா சாப்பிடலாம். ஆனா இப்ப வந்து ஃபேமிலி வந்து குறுகிட்டதுனால நமக்கு சின்ன கட்டா வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அதுக்கேத்த மாதிரி கட்டை வந்து பிரிச்சு குட்டியா மாறிடுது. இப்ப சுரக்காயெல்லாம் முன்னாடி பெருசா இருக்கும், இப்ப குட்டியா மாறிடுது. இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் வழியாக ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சத்துல மோதி அதையே தான் நாம பெறுகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இது எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள் தான். அப்போ இது நம்ம ஒருத்தருடைய எண்ணம் மட்டும் அப்படின்னா நான் நல்லது மட்டும்தான் நினைக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் என்னுடைய ஒரு எண்ணம் இந்த பிரபஞ்சத்துல மோதி எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா அப்படின்னா அது சரி பண்ணது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த எண்ணம் அப்படிங்கிறது மேலோங்கி வரணும். அந்த மேலோங்கி வரும்போதுதான் அந்த எண்ணங்கள் வந்து தூய்மையான காந்த தளத்தை உருவாக்கி இந்த பிரபஞ்சத்துல மோதி அது எல்லாருக்கும் நலம் விளைவிப்பதாக அமையும். அப்போ மகரிஷி வந்து எண்ணம் சொல் செயலில் எழும் விளைவறிந்திடு உண்மையில் இன்பமே உண்டெனில் ஒழுக்கமா. நம்ம ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுறோம், ரெண்டாவது ஸ்வீட்டு சாப்பிடுறோம், மூணாவது ஸ்வீட் வாயில வைக்க முடியுமா? நாக்குல அவ்வளவு ஸ்வீட். இதுதான் அளவு முறை. அப்போ இது போதும்னு நாக்கு வந்து சொல்லிடுது. ஆனா இது மீதி புலன்களுக்கு உணர்வு புரியுதா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான். உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், அது இதுன்னு ரிசப்ஷன் போனா வகை வகையா இருக்கு, அதை சாப்பிடலாம் இதை சாப்பிடலாம், ஒரு புடி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானமே பசி போட்டுட்டு சில பேர் எல்லாம் போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் நமக்கு வயிற்றுக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டு காலையில மத்தியானம் நைட் இவ்வளவுதான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு அளவு முறை ஆல்ரெடி நம்மளுடைய மூளைக்கு தெரியும். இதுக்கு மேல நீ சாப்பிடாத, சாப்பிட்டேன்னா அப்புறம் எனக்கு தெரியாது, நான் என் வேலையை காட்டிடுவேன் அப்படின்னு வயிறு சொல்ல ஆரம்பிச்சிடும், மூளையும் சொல்ல ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம காலையில 3 இட்லி தான் சாப்பிட முடியும்னா அந்த 3 இட்லிக்கு மேல சாப்பிடறதுக்கு நமக்கு ஏத்துக்காது. இப்ப ரிசப்ஷனுக்கு போயிட்டு நான் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்னு நிறைய வகை வகையா சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆக்சுவலி 6 மணிக்கு மேல நைட்ல சாப்பிடுறதே வந்து உடம்புக்கு நலன் இல்லை. ஸோ 10 மணிக்கு சாப்பிடுறது, மிட் நைட்ல சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய உடல்நலத்துக்கு கேடுங்கிறது பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்குது. ஆனா அந்த சிக்னலை வந்து அலட்சியப்படுத்திட்டு நாம நினைக்கிறத நாம சக்சஸ் பண்ணணும்னு. ஸோ நம்ம அளவு முறை மீறுகிறோம். இந்த நாக்குல மட்டும் இல்லை, கண்ணு பார்க்கிற விஷயங்கள்லயும் அளவு முறை மீறுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய எண்ணத்துல கட்டுப்பாடு வரணும், வைராக்கியம் வரணும் அப்படின்னா நமக்கு முதல்ல இந்த தேவை எண்ணம் ஆராய்தல் பயிற்சி முறை கொடுத்திருக்கிறாங்க. தேவையால் எண்ணமா, பழக்கத்தால் எண்ணமா, அடுத்தது சூழ்நிலையால் எண்ணமா, அடுத்தது பருவமைப்பினால் எண்ணமா, திருமண தூண்டுதல் என்னமா, தெய்வீகத்தால் என்னமா அப்படின்னு 6 வகையா பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில நாம தொடர்ந்து அதை வந்து பிரிச்சு, இது நம்ம பழக்கத்தால நான் காஃபி சாப்பிட்டு பழகிட்டு காலையில எனக்கு டிஃபன் சாப்பிட்டோன்னே டீ சாப்பிடணும், அது சாப்பிடலன்னா தலைவலி வந்துடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றி எனக்கு இது ஏற்புடையது இல்லை, எனக்கு இது பொருத்தமானது இல்லை, என் உடல் நலத்துக்கு கேடு. ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதாவது 40 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு
கொஞ்சம் ஒழுக்க பழக்கத்தோட வந்தாங்கன்னா ஃபியூச்சர் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இந்த 40 இயர்ஸ்க்குள்ள தாறுமாறா நான் என் இஷ்டத்துக்கு சாப்பிட்டேன், என் இஷ்டத்துக்கு நான் வெளியில போறேன். இந்த மாதிரிலாம் நிறைய இன்னைக்கு சூழ்நிலையில வாழ்க்கை முறைகள் மாறி பப்புக்கு போறது, இந்த மாதிரி எவ்வளவோ கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே வந்து இன்னைக்கு வாழ்க்கை முறை மாறி இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனை, நிறைய அந்த ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது. பெண்களுக்கு ஓவரீஸ்ல சிஸ்ட் வருது. இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம். நான் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் சொல்ல வரல. பிசிக்கலா மென்டலா எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரியான சூழ்நிலை. ஸோ இந்த எண்ணங்கள்லாம் ஏன் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றம் தான். அப்போ இந்த வாழ்க்கை முறை மாற்றத்தை நாம மாற்றி அமைக்கல, நல்ல விதமா மாற்றி அமைக்கல அப்படின்னா நம்மளுடைய உடல் நலம் வந்து கேள்விக்குறிதான். ஸோ இப்போ டயபெட்டிக் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கணும். அப்போ ஒயிட் சுகர் இன்னைக்கு இயற்கை வகையில நம்ம ஒயிட் சுகர் அவாய்ட் பண்றோம். மைதா, பேக்கரி ஐட்டம், அதுக்கப்புறம் ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஃப்ரைடா. அந்த காலத்துல தீபாவளி அப்படின்னா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. கூடவே தீபாவளி லேகியமும் கொடுத்துருவாங்க. இப்போ எப்ப நினைச்சாலும் நூடுல்ஸ், எப்ப நினைச்சாலும் ஃப்ரைட் ஐட்டமா ஆயில்ல பொரிச்சு பொரிச்சு பூரி சாப்பிடுறது, என்னென்னவோ இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். அதுல நாம சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதும் நமக்கு. ஸோ செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்ம கிட்ட வளர்த்துக்கக்கூடிய ஒண்ணு. அப்போ நம்ம இது வேணும், இது வேண்டாம், இந்த சரி எது தப்பு எது, இதை நாம பிரிச்சுக்கிறதுக்கு தான் ஆகினியும் துரியமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எண்ணத்தை நம்ம எதுக்கு பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், மூலாதாரத்துல வந்து ரூட் சக்கரா அப்படின்னு சொல்றோம். அது வந்து செக்ஷுவல் கிளாண்ட். ஸோ இது எல்லாமே அதாவது முதல்ல நம்ம மூலாதாரத்துல இருந்துதான் ஆகினிக்கு நமக்கு தீட்சை கொடுக்குறாங்க. திரும்ப ஆகினியில இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி திரும்ப மூலாதாரத்துக்கு கொண்டு வராங்க. எதுக்காக பண்றாங்க? அப்போ எல்லாத்தையும் லைஃபை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள 7 ஆதாரங்கள் இருக்கு. எதுக்காக முதுகுத்தண்டு நிமிர்த்தி வச்சு முதுகுத்தண்டு வழியா நமக்கு தொட்டு உணர்த்துறாங்க. நம்ம ரூட் சக்கரா அதுக்கப்புறம் என்னது இருக்கு நமக்கு? சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினி, துரியம். அப்போ இந்த 7 ஆதாரங்களும் 7 சக்கரங்களும் நமக்கு வந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள், எண்டோக்ரைன் கிளாண்ட். அப்போ இந்த நாளமில்லா சுரப்பிகள் ஒவ்வொரு பகுதி எந்தெந்த சக்கரங்கள்ல இருக்கோ அதற்கு நெருங்கிய உறுப்புகள் எல்லாம் அது நிர்வகிக்கும். இன்னொன்னு நம்மளுடைய ஹோல் பாடிக்கும் நம்மளுடைய எக்டோபிளாசம் அப்படின்ற சுத்த சக்தி வந்து அந்த ஓஜஸ் சுத்த சக்தி, இது எல்லாமே நமக்குள்ள இயல்பா இருக்கு. இதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய அந்த ஒழுக்க பழக்கம் அப்படிங்கிறது, நல்ல பண்புகள் அப்படிங்கிறது, அமைதி, நிதானம் அப்படிங்கிறது இயல்பா ஓகும். அந்த பிளெக்சிபிலிட்டி, ஏற்புத்தன்மை, அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது இயல்பா அதுவாவே வரும். நம்ம உடற்பயிற்சியில வஜ்ராசனத்துல உட்கார முடியலன்னு சொல்லும் போது மீதி பயிற்சி செய்ய 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 உடம்பு பிளெக்சிபிள் ஆகி வஜ்ராசனத்துல உட்கார்ற மாதிரி நம்ம வீட்டு சூழ்நிலை, குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஏதாவது பிரச்சனை, மனத்தாங்கல் இருக்கு, சிக்கல் இருக்கு அப்படின்னா அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு இயல்பா வரும். அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தியும் வல்லமையும் நமக்கு இயல்பாகவே நமக்கு வரும். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வரும், தியாக மனப்பான்மை வரும். சரி பரவாயில்ல, அவங்களுக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களா, கொடுத்துட்டு போகும். எது நம்மளால முடியுமோ அதை கொடுக்கக்கூடிய மனசும் நமக்கு பெருந்தன்மையாக வளரும். எப்படி வளரும்? நம்ம துரியாதீதம் வரைக்கும் நம்ம மனசு விரிய 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 நம்மளுடைய பீனியல் கிளாண்ட்ல இருந்து இதுதான் கேட்வே டு காட். அப்போ இந்த சக்கரங்கள் எல்லாமே கலர்ஸ், ஒவ்வொருமே அந்த ரெயின்போ கலர்ஸ் தான் மேல இருந்து கீழே வரைக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு சக்கரங்களும் அந்த மாதிரி நம்ம பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, இது மனசு விரியக்கூடியது. பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள ஊடுருவறதுக்கு துரிய சக்கரா மூலமா தான் ஊடுருவுது. அப்ப நம்மளுடைய ரிசப்டிவிட்டி அப்படிங்கிறது நாம ரெடியா வச்சுக்கணும். இப்ப துரியம் அப்படிங்கிறது ஒழுங்கா விரியல அப்படின்னா நமக்கு குறுகிய மனப்பான்மை தான் இருக்கு, மனசு விரியாது.
எல்லை கட்டிய நிலையில தான் இருக்கும். அப்போ சக்கரம் நல்லபடியா ஓப்பன் ஆகுது. நம்ம இயல்பு வாழ்க்கையில நல்ல மாற்றம் வருது அப்படின்னா, நாம மனவளக்கலையில நல்லபடியா முன்னேறிட்டு இருக்கோம். நம்மளுடைய வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக 100% கேரண்டி அப்படிங்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியும். நம்ம இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். அப்போ மகரிஷி அஹ் எண்ணமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் சிற்பி அப்படின்னு சொல்றாங்க. எண்ணி எண்ணிட இனிதே பயன்படும். இதுல அந்த எண்ணி அப்படிங்கிறது கவுண்டபிள், அதாவது அளவு முறை. அதுதான் சுய கட்டுப்பாடு. அது நம்ம அளவு முறையோட எண்ணிட அப்படின்னும் போது நமக்கு இது வேணும், இது வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இயல்பாக நமக்கு எண்ணி சொல் செயல் எல்லோருக்கும் நன்மை நன்மை தர எண்ணும்படி செய்யும்படி எண்ணும். அப்படி அதாவது எல்லாருக்கும் நன்மை தரத்தக்கக்கூடிய அளவுல இருக்கணும் நம்மளுடைய எண்ணம். இப்ப நமக்கு மட்டும் இல்ல, நான் மட்டும் நல்லா இருக்கணும், மீதி பேர் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கு. எனக்கும் அதுதான் மகிழ்ச்சி. உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய பலன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்குது. சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளுடைய ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கு, நம்மளுடைய பேஷன், இப்போ ரெட் கலர் அப்படிங்கிறது நம்மளுடைய பேஷன், எனர்ஜி, எக்ஸைட்மெண்டா இருக்கு. நம்மளுடைய தேடலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆற்றலை அதிகரிக்கிற மாதிரி நமக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுற மாதிரி இருக்கு. ஆரஞ்சு அப்படிங்கிறது கிரியேட்டிவிட்டியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. எல்லோ மகிழ்ச்சியும் நேர்மறை எண்ணங்களையும் பாசிட்டிவிட்டியும் உருவாக்கக்கூடியதாக இருக்கு. பச்சை கலர், அதாவது பசுமை நிறமான கலர் காம்னஸ், பேலன்ஸ் பண்றது, growth, வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ப்ளூ கலர் செரினிட்டி, நம்ம அந்த ஞானத்தை, அந்த நம்பிக்கை, ட்ரஸ்ட் அண்ட் பீஸ், அந்த அமைதியை கொடுக்கக்கூடியதாக. பர்பிள் அப்படிங்கிறது கிரியேட்டிவிட்டி, லக்ஸரி அண்ட் எலிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கலரும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம 9 மைய தவத்தின் மூலமாகவும் நம்ம பெற முடியும். ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சவங்க அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளால நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சவங்களே இப்போ நான் தவமயம் வச்சிருக்கேன், இறையருளாலும் குருவர்களாலும் நல்ல மாற்றத்தை அவங்க சொல்றாங்க. அதை வாழ்க வளமுடன் வாழ்த்து, அந்த சங்கல்பம், நம்ம அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் இல்லாது நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மூன்று வாழ்க வளமுடன் நம்ம சொல்லும் போது அது நமக்கான கண் வாழ்க்கை அப்படிங்கிறது. ஸோ இது நமக்கு வேணும்னா இது எல்லாமே மந்திரத்து, இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கான வாழ்க்கை. நம்மளை விஜுவலைஸ் பண்ணி நம்ம வாழ்த்தும் போது அதை முழுமையாக அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதை ரிசீவ் பண்ண முடியும். அதே மாதிரி மற்றவங்களை வாழ்த்தும் போது அந்த அலை இயக்கம் அவங்க கிட்ட வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம் வாழ்த்து அலை நம்ம அதிகாலையில எழுந்துச்சு நம்ம சொல்லும் போது அந்த நாள் முழுக்க நம்ம பீஸ்ஃபுல்லா வச்சுக்கக்கூடிய அளவுக்கு அந்த நாள் செல்லும் அப்படிங்கறது இன்னைக்கு சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணி நம்ம காலையில் எழுந்திருக்கும் போதே நம்ம நான் உற்சாகமா இருக்கேன், நான் முயற்சியா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், இந்த மாதிரி ஒரு எண்ணங்களோட எழுந்திருக்கும் போது அந்த நாள் முழுக்க பீஸ்ஃபுல்லா போறது இன்னைக்கு ரிசர்ச் சொல்லுது. ஸோ இந்த அளவுல நம்ம எண்ணத்தின் வண்ணம் நம்மளுடைய வாழ்க்கையை வண்ணமயமாக்கி நம்ம மகிழ்ச்சியும் அமைதியோடும் வாழ எல்லாம் உயர்லும் பொருவலும் அனைவருக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாக நினைவாக இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். அனைவரும் ஒரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் உண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். மிக சிறப்பான சிந்தனை உரை நிகழ்த்திய பேராசிரியரை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். எண்ணத்தில் வண்ணம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து மிக சிறப்பாக அளித்தார்கள். மனதை பற்றியும் மனதின் சக்தியை பற்றியும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றும் மனதில் இருந்துதான் எண்ணம் சொல் செயல்
எல்லாம் பிறக்கின்றன என்றும் மிக சிறப்பாக சிந்தனை விருந்து அளித்தார்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க